ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ப்ராக்ட் வேர்ல்ட். அண்ட் நான் ஆல்ரெடி நம்ம கார்டனை பார்த்துருப்போம் அண்ட் வளர்ந்த காய்கறிகளும் பார்த்துருக்கேன். இப்போது மேக்ஸிமம் வளர்ந்த காய்கறிகளையும் அதோட ஹார்வெஸ்ட் டைமையும் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை பற்றி ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா காலையில் நான் வரும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப அழகாக அதோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுருக்கு பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே. எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த செடிகளோட அந்த பூங்க மேலே இருக்க அந்த தேனீக்களை அது எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு அண்ட் உங்களுக்கும் அதை காட்டணும்னு நினச்சேன். அது கூட கொஞ்சம் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம என்ன தான் விளையாடினாலும் அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்ன தான் திருத்தி விட்டாலும் மறுபடியும் ஓடி இருந்தது. சரி, ஓகே, நம்ம செடிகளை பார்க்க ஆரம்பிப்போம். எப்போ போல் நான் காட்டுற மாதிரி இது இப்போ க்ரோன் ஸ்டேஜில் இருக்குது அண்ட் அதோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காட்டணுங்கிறதுனால இந்த அடுத்தடுத்த வீடியோஸு. ஸோ ஃபஸ்ட்டு பெரண்டை, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது மூட்டு வலிக்கு. நெக்ஸ்ட்டு இது தூதுவலை அப்படின்வாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெருசாக ஹைட்டாக வளர்ந்துருக்குன்ட்டு. ரொம்ப முள்ளுக இருக்கும். அண்ட் நம்ம வெத்தலை செடி, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் இது மோரல்ஸ் நீங்கள் கொஞ்சம் நிழலோட்டமாக வச்சு வளர்த்தா தான் இது ரொம்ப க்ரோத் அதிகமாக இருக்கும். அண்ட் இது ஆல்ரெடி நாங்கள் நாட்டு அவரை ஒரு 3 அறுவடை எடுத்தாச்சு. இது 4வது வாட்டி. இன்னும் பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது. பூ வர நமக்கு காயும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாழை மரம் இருக்கிறதுலே ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இது இல்லை எதுன்னு பார்த்தா வாழை மரம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செம்பருத்தி, அது மொட்டு கொடுத்துட்ருக்கு. நம்ம இந்த சன் செட் ஆகும் போதோ இல்லை வெடிற்காலில் அந்த டைம்லாம் வந்து அந்த பட்டிங்லாம் வந்து ரொம்ப அழகாக பூத்துருக்கும். பட் இப்போ தான் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்மளோட கொடி வகைகள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தா புடலங்காய். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இந்த புடலங்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிலது வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும், குறுகி. இப்போ இது கூட பார்க்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும். பட் சில இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இப்போ பாருங்களேன், இது மேலே வந்து குன்றி இருக்குது. ஏன்னு பார்த்தா இதோட வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் பூச்சி தாக்குதல் இருக்கும். ஆக்சுவலாக பூச்சி தாக்குதல் வந்து இருக்கணும் ஒரு இதுனா. அப்போ தான் அது கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பூச்சியே சாப்பிடாத விஷயங்களை மனுஷங்க எப்படி சாப்பிட்றது? ஆக்சுவலாக நம்ம வெளில வாங்குற காய்கறிகள் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பார்த்தா ஸ்னேக் கார்டன் வாங்க புடலங்காய். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நாட்டு காய்கறிங்கிறதால நம்ம பெரிய அளவுக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது, ஹைட்டாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு வரும்போது கொஞ்சம் முத்திரமாக இருந்துச்சுன்னா, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ்லேயும் முத்திர மாதிரி இருக்கும். ஸோ முத்திரமாக இருந்தால் நம்ம கட் பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இதெல்லாம் வந்து வளர்கிற ஸ்டேஜில் சேர்ந்து அதெல்லாம். ஸோ இந்த கொடி வகைகளில் இருக்கிறதுலே ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு பார்த்தா, இது அழகாக படர்ற விஷயம்தான். ரொம்ப அழகாகவே படர்ந்து போகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தா வெள்ளரி பழம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நம்மளோட உடம்புலோட ஹீட்டை தணிக்கும். ஒரு நல்ல சாலட், ஹெல்த்தி ஸ்நாக் எப்படின்னாலும் சொல்லலாம். அண்ட் இதுலேயே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எங்களுக்கு வெள்ளரி பழம் அப்படி வந்திருக்கு. அதாவது வெள்ளரியை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது நாளாகிறாங்களே இந்த மாதிரி மாம்பழம் ரேஞ்சுக்கு ஒரு பெருசாக வரும். அண்ட் இதுவே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுட்டிங்கன்னா அது உடஞ்சி அது வெடிச்சிட்டு அதுலேருந்து அந்த விதைகள்லாம் வரும். அந்த அடுத்த அறுவடைக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பருவத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பாவக்காங்க. அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 விதமான பாவக்காங்க போட்டிருக்கேன். ஒன்று நீட்டமான பாவக்காய், ஒன்று சின்ன பாவக்காய். சின்ன பாவக்காய் வந்து கசப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். நீட்டமான பாவக்காய் கசப்புத்தன்மை நார்மலாக இருக்கும். ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு பட்டாம்பூச்சி மறுபடியும் மேலே. ஸோ நீங்கள் அங்கே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, அங்கே ஒரு விதமான பட்டாம்பூச்சி, இங்கே வேறு ப்ரீட், இது வேறு பட்டாம்பூச்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து நீங்கள் காலையில் ஒரு மாதிரி செடிகளை வளர்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டுக்குருவி ஏனாலும் அழுதுச்சுன்றாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சிட்டுக்குருவி ஏனெல்லாம் கூட இந்த தான் நாங்கள் காலையில் நான் வரும்போதெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம். அது கிச்சன் கத்துறது, அப்புறம் அது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எப்போவுமே காய்கறிகள் இந்த மாதிரி பச்சை பசையில் உங்கள் வீடே வச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி க்ரீனரியாக ஏதாச்சும் வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அழகுகளை, இயற்கை சார்ந்த அழகுகளை வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் அதுவும் அதோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு போல. எனக்கு தெரிஞ்சு எல்லா நேரமும் இந்த 3 வேலையும் அது இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சரி, இது வந்து முடக்கத்தான். இந்த நம்ம காரக்குழம்புக்கெலாம் போட்டுக்கலாம். இது வாதம் பித்தம் அதுக்கெலாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இது பச்சை மிளகா. லாஸ்ட் வீடியோவை விட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். போனாட்டி பூ பூத்தது காட்டினேன், இப்போ பாருங்கள் காய் காய்ச்சிருக்கும். இப்போ பச்சை மிளகா எல்லாமே வந்திருக்கும். அண்ட் பச்சை மிளகா 5 செடி தான் போட்டிருக்கேன். அந்த 5க்கே நிறைய ஹார்வெஸ்ட் எனக்கு கொடுக்குது, மகசூல் அதிகமாகவே கொடுக்குது. ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 5லேருந்து 6 தொட்டி போட்டாலே ரொம்பவே போதுமானது. நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வீதம் போடுங்க. அப்போ தான் அதோட ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களுக்கு நிறைய காய்கறிகள் வரும். இந்த பச்சை மிளகா இதே நீங்கள் அந்த பச்சை மிளகா அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே அப்படி காஞ்ச மிளகா அந்த சிவப்பு மிளகாவாக மாறிக்கும். நீங்கள் ஒரு 10, 15, 20 தொட்டிலாம் போட்டிங்கன்னா வீட்டுக்கு வெளில மிளகா கூட வாங்க தேவையில்ல. நீங்கள் பச்சை மிளகா இந்த காஞ்ச மிளகா எதுவுமே வாங்குவாங்க. இதையே அரைச்சி நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் வீட்டுக்கு. இது வந்து கருந்துளசி, மருவு, தவனம் அதெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் நம்மளோட அவரைப்பூ, நெக்ஸ்ட்டு அவரைக்காய், அதே அவரைக்காய். இது வந்து முள்ளங்கி. நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்ல முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு. அண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது, நாங்கள் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணோம் அதை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோ மூலமாகவே அதை காட்டிடுறேன். அண்ட் நாங்கள் இன்னும் ஒரு 5 கிட்ட வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு 3, 4 ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான். இன்னும் ஒரு 5 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம சாம்பார், காய்கறிகள் தனியாக கூட்டு பண்ணலாம், பொரியல் எப்படினாலும் பண்ணலாம். இதில் அவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. பூமியில் வளரக்கூடிய கிழங்கு வகைகளில் இதுவும் ஒன்று. ஸோ ரொம்பவே உடம்புக்கு நல்ல இது. இது இப்படி தான் ஆக்சுவலாக இது மேலே இருக்கிற அந்த கீரைகள் இருக்குது தெரியுமா, அந்த கீரைகளை கூட நம்ம வந்து கீரை குழம்பாவோ, காய்கறியாவோ, அது ஒரு பொரியலாவோ, கூட்டாவோ எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட டபுள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரம்மில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பெரிய ட்ரம்மை வந்து 2ஆக கட் பண்ணி அதில் வந்து இது வந்து நாற்று வச்சு வர்றது. அதாவது அந்த சீடை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தேவையான உரங்கள் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா ஹெல்த்தியாக அதுவும் வளரும். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்களேன். ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். பட் ஈவன் தோ நம்ம வீட்டில் வளர்க்கும்போது அது இப்படி தான் இருக்கும். நம்ம பூமியில் வளர்க்குறது வேறு, வீட்டில் ஒரு செடியாக வச்சு வளர்க்குறது வேறு, அது அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது வந்து கியூக்கம்பர், அதாவது வெள்ளரி பழத்தையும் பண்ணுவோம். எங்களுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இத்தனை வந்துருக்கு. தம்பல் ஷேப்பில் ஒன்று வந்துருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அது வந்துருக்குது. பட் எங்களுக்கு இப்போ வந்து சாம்பிளிங்கு நாங்கள் ஒன்று எடுத்தால் போதும். ஏன்னா எங்களுக்கு அடுத்த நாள் காலையிலேக்கு ஒன்று எடுத்துப்போம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அங்கங்கே நிறையவே வளர்ந்துருக்கு. எங்களுக்கு இப்போவே வந்து ஒரு 7-8 கிட்ட இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து நான் இப்போது கட் பண்ணிக்கிறேன். பட் அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே செடி வைக்கும்போது பிடுங்க வேண்டாம். அதை எப்பவுமே சிசர் வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அடுத்து அறுவடைக்கிட்டு போட்டு வச்சுருக்கேன். முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, ரெட் முள்ளங்கி ரெண்டுமே போட்டிருக்கேன். இப்போ அடுத்து பார்க்கும்பொழுது பாலக்கீரை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலக்கீரையோட இலைங்க வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். இப்போ நான் கை வச்சு பாருங்கள் மகன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால் நீங்கள் இதில் ரொம்ப அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அயன் டெஃபிஷியன்சி அதிகமாக இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால. இப்போ இது வந்து முளைக்கீரை அப்படி சொல்லுவாங்க. இதே விட்டுட்டா இது தண்டைக்கீரையாக மாறும். அண்ட் இந்த மாதிரி அரைக்கீரை, சிறுக்கீரை எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அண்ட் எங்கள் இது வந்து விதைப்பட்டு நமக்கு இந்த மாதிரி பல வகை கீரைகளும் வந்துருக்கு. மணத்தக்காளி கீரை இது, அப்புறம் வல்லாரக்கீரையும் சொல்லியிருக்கேன் நான். இது மூளை சம்மந்தப்பட்ட ஒரு பிரைனியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் பிரெயின். அவுட்டர் லேயர் ஃபுல்லாக நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வெண்டைக்காவையும் காட்டுறேன் உங்களுக்கு ரொம்பவே அழகாக. இப்போ பாருங்கள், தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு க்ரீனாக இருக்கும், அப்புறம் போக போக ஹெல்லோஷாக மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தா ரெட்டாக மாறி நம்ம அறுவடைக்கு அது உகந்ததாக மாறிடும். இப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஹெல்லோ இது உங்கள் ஃப்ளாரிங்ஸ் வந்துருக்கு அப்படின்ட்டு. இவ்வளவும் வந்து உங்களுக்கு நம்ம ஒன்றும் ஒரு 1 வீக்லலாம் காய் காய்ச்சணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க. கத்திரிக்காயிலே நான் ஒரு 3-4 வெரைட்டி வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ நான் காட்டுறது வந்து ஃபஸ்ட் வெரைட்டி. இது வரி கத்திரிக்காய் அப்படின்வாங்க. இதில் கொஞ்சம் சீட்லாம் அதிகமாகவே இருக்கும், நம்ம காரக்குழம்புக்குலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது பார்த்தா வந்து நீட்டு கத்திரிக்காய். இதுவே கொஞ்சம் க்ரீனு லென்த்தியாக இருக்கும் இதோட ஹைட்டு, சரிங்களா. இப்போ இது 3வது ஒரு கத்திரிக்காய் காட்டுறேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா வந்து குண்டு கத்திரிக்காய், பச்சை கலர்லேயே கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காயில் பிரிஞ்சாலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த விதைகளை நம்ம நாட்டு விதைகளாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் ஒரு 6-7 தொட்டி போட்டாலே போதும். நீங்கள் வீட்டுக்கு விட்டு வெளில போகணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் ரொட்டீனாக எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு வீக்லேயே வந்து நீங்கள் 2 வாட்டி அப்படி எடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா 2 வாட்டிக்கு மேலே நம்ம அதிகமாக செய்ய போகிறதில்ல. அண்ட் ஆல்மோஸ்ட் பை த எண்ட் நம்ம செடிகளோட முடிக்கிறோம். நித்திய கல்யாணி. ஸோ இதுதான் நம்மளோட தோட்டம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் வேறு ஒரு மாடரேஷனோட உங்களுக்கு காட்டுறேன், இல்லை ஹார்வெஸ்ட் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா ப்ராக்ட் வேர்ல்டோட எப்பவுமே ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ ஹாவ் அ நைஸ் டே. பாய்.